அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இந்த வீடியோ பதிவுகள்ல டீ குடிக்கிறதுனால நல்லதா, கெட்டதா, யாரெல்லாம் டீ குடிக்கலாம், குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். நம்மள பல பேர் பார்த்தீங்கன்னா, டீக்கு அடிக்டாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நிறைய டீ குடிக்கிறேன்ப்பா, ஓவர் சுகராக இருக்குது, கொஞ்சமாச்சும் குறைக்கணும் அப்படின்னு நினச்சி பலரும் டீயை விட எண்ணுவாங்க. ஆனாலும் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறவங்களும் இருக்காங்க. சரி, டீயை விட வேண்டாம், கொஞ்சம் குறைச்சிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இறுதியில் டீ எத்தனை குடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போடுறவங்க தான் நிறைய இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த டீ எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டீ குடித்தா தான் காலையில் நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, புத்துணர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எண்ணம் அவங்க மனசில் இருக்கிறதுனால எப்போவுமே எனி டைம் டீ குடிச்சிட்டே இருக்கிறத பழக்கமாக வச்சுட்ருக்காங்க நம்ம மக்கள். ஆனால் இதையெல்லாம் தவிர்க்க ஒரு நாளில் எவ்வளோ டீ குடிக்கலாம், ஆரோக்கியமான டீ அப்படிங்கிறது என்ன, சர்க்கரை இல்லாத டீ தான் நல்லதா, டீயில் என்னென்ன வகைகள் இருக்குது, அதில் உள்ள நன்மைகள் தீமைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை உங்ககிட்ட நான் முழுசாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆரோக்கியமான சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் சேருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேமிலியா சினென்சிஸ் அப்படிங்கிற செடியில் இருக்கக்கூடிய இலையை பயன்படுத்தி தாங்க தேநீர் தூள் தயாரிக்கிறாங்க. இந்த தேயிலைகளில் க்ரீன் டீ, ஒயிட் டீ, ஓலாங் டீ, புஅர் டீ மற்றும் பிளாக் டீ ஆகியவை நிறைய இருக்குது. இந்த கேமிலியா சினென்சிஸ் பார்த்திங்கன்னா, இலைகளை இந்த இலையோட பயன்படுத்துறதுனால எல்லா தேநீர் தூளும் தயாரிக்கப்படுறதா சொல்கிறாங்க. அவற்றின் உற்பத்தி செயல்முறையின் போது தான் நிறமும் சுவையும் வேறுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா, அதிகம் அருந்தப்படும் பானங்களில் தேநீரும் ஒன்றாக இருக்குங்க. இந்த தேநீரில் 2 முக்கிய வகைகள் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய தேநீர் மற்றும் மூலிகை தேநீர் அப்படின்னு 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. மூலிகை உட்செலுத்துதல்களுடன் தேநீர் தளத்தை இணைக்கும் சுவையான தேநீர்களும் நிறைய இருக்குங்க. ஒரு நாளைக்கு எத்தனை கப் தேநீர் குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஆரோக்கியத்திற்கு ஒரு நாளைக்கு 1லேருந்து 2 கப்பு தேநீர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் தேநீரோட 10 நன்மைகளும் இருக்குங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். தேநீரில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குங்க. நம்மளுடைய இளமையாக, அதாவது நம்மளை எப்போவுமே இளமையாக வைத்திருக்க இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உதவுது. அது மட்டும் இல்லாமல் மாசுபாட்டிலிருந்தும் நம்மை பாதுகாக்குதாங்க இந்த தேநீர். அது மட்டும் இல்லாமல் தேநீரில் காபியை விட குறைவான காஃபின் இருக்குங்க. அதாவது மூலிகை தேநீரில் கலவைகளில் காஃபின் இல்லை மற்றும் பாரம்பரிய தேநீர் கலவைகளில் பொதுவாக காஃபின் காணப்படுறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே காஃபியில் காணப்படும் காஃபினை விட 50% குறைவாகவே காஃபின் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தினமும் 4 அல்லது அதற்கு மேற்பட்ட கப் க்ரீன் டீ குடிப்பவர்களுக்கு மாரடைப்பு ஏற்படும் அபாயம் குறையுதாங்க. மற்றும் கெட்ட கொலஸ்ட்ரால் எல்டிஎல் அளவும் குறையுதுன்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தேநீர் பார்த்திங்கன்னா, எடை இழப்புக்கு முயல்வோர் இந்த க்ரீன் டீ உதவுவதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரீன் டீயில் எலும்பு இழப்பை தடுக்கும் என்பதையே காரணமாக இருக்குது. இந்த தேநீர் பார்த்திங்கன்னா, வாயில் உள்ள பிஹெச்சை மாற்றுதாங்க. இதன் மூலம் துர்நாற்றம் தவிர்க்கப்படுவதால் இன்னும் பிரகாசமாக நம்மால் சிரிக்க முடியுமாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த தேநீரில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு செல்களை சீர்படுத்தும் என்று ஆய்வில் கூறப்படுதாங்க. நம்மளுடைய நோயிலிருந்து, அதாவது நமக்கு இருக்கக்கூடிய நோயிலிருந்து காக்கவும் இந்த தேநீர் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. புற்றுநோய்க்கான வாய்ப்பு அதிகம் இருப்பவர்கள் க்ரீன் டீ மூலம் புற்றுநோய் வராமல் எதிர்த்து போராட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கெமோமில் போன்ற மூலிகை தேநீர் எரிச்சலூற்றும் குடல் நோய்க்குறி உள்ளவர்களுக்கு இது ஒரு நல்ல தேநீராக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஆன்டிஸ்பாஸ்மோட்டிக் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இஞ்சி போன்ற பிற மூலிகை தேநீர் குமட்டலை அமைதிப்படுத்த உதவுது. அது நமக்கே தெரிஞ்ச ஒன்று தாங்க.
தண்ணீருக்கு கலோரி இல்லாத ஒரு சிறந்த மாற்றாக சர்க்கரை, பாலின்றி எடுத்துக்கொள்ளும் தேநீர் இருக்குங்க. பல பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்களில் இந்த தேநீரை குடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சூடாகத்தான் குடிக்க வேண்டும் என்று இல்லை, குளிராகவும் நம்ம குடிக்கலாம். டீ குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேநீர் குடிப்பது மாரடைப்பு மற்றும் இரத்த உறைவு உள்ளிட்ட தீவிர இதய நோய்களை ஆபத்தை கணிசமாக குறைக்குதாங்க. அது மட்டும் இல்லாமல் தேயிலை பார்த்தீங்கன்னா நம் தமனிகளில் உள்ள திசுக்களை ஆற்றவும் உதவுதாங்க. அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை நிறைய கொண்டு இருக்கோம். இது இரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் மற்றும் இரத்த உறைதலை ஏற்படுத்தும் அலர்ஜியின் அபாயத்தையும் குறைக்க உதவுதாங்க. தேநீர் உட்கொள்வது உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் கொழுப்பை குறைக்கவும் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரீன் டீயில் சிறிதளவு காஃபின் உள்ளது. இது ஆற்றலை அதிகரிக்கவும் உதவுதுங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய ஆற்றலை அதிகரிக்கும் பண்புகளான எல்-தியானைன் எனப்படும் அமினோ அமிலத்தால் உடல் இயக்கம் மேலும் சுறுசுறுப்பாக்கப்படுதுங்க. இந்த அமினோ அமிலம் பார்த்திங்கன்னா காஃபின் உறிஞ்சுதலை மெதுவாக்குது. இதன் மூலம் பார்த்திங்கன்னா கிரீன் டீயில் இருந்து கிடைக்கும் ஆற்றல் ஒரு கப் காஃபியை விட நீண்ட காலம் நீடிக்கும் மற்றும் நிலையானதாக இருக்குங்க. எல்-தியானைன் மூளையில் ஆல்ஃபா அலைகளை அதிகரிக்குதாங்க. அது கவனம் அதிகரிக்க உதவுதாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அமைதியான மற்றும் நிதானமான விளைவுகளையும் இது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இந்த க்ரீன் டீ குடிக்கிறதுனால எடை குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் டீ அதன் ரசாயன கலவை காரணமாக எடை இழப்புக்கு துரிதப்படுத்த உதவுதாங்க. இந்த க்ரீன் டீயில் அமினோ அமிலங்கள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவை உடலில் சேமிக்கப்பட்ட கொழுப்பையும் எரிக்கவும் செய்யுது. இந்த க்ரீன் டீயில் உள்ள காஃபின் ஆற்றலை அதிகரிக்கும் உதவுவதால் உடற்பயிற்சி செய்வோர் இன்னும் தீவிரமாக அதில் ஈடுபடலாம். அது மட்டும் இல்லாமல் இது எடை இழப்பை துரிதப்படுத்தவும் ஊக்குவிக்கப்படுதாங்க. இந்த க்ரீன் டீயில் இருக்கக்கூடிய பச்சை தேயிலை இலைகளின் செறிவூட்டப்பட்ட வடிவமாக இருக்குது. இந்த க்ரீன் டீ குடிப்பதன் மூலம் சப்ளிமெண்ட் எடுத்துக்கொள்வதை போன்ற எடை இழப்புக்கு நம்மளை இது ஊக்குவிக்குதாங்க. இந்த க்ரீன் டீ பார்த்திங்கன்னா உங்களை நீரோட்டமாக வைத்திருக்கவும் உதவுது. அது மட்டும் இல்லாமல் டீஹைட்ரேட் பிரச்சனைகளையும் இது தவிர்க்குதாங்க. இந்த க்ரீன் டீ பார்த்திங்கன்னா ஒரு கலோரி இல்லாத பானம் என்பதால் நமக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. தேநீர் நரம்பியல் நோய்க்கான ஆபத்தை குறைப்பதுடன் மன அழுத்தம் அளவுகளையும் குறைக்குதாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் டீ நுகர்வு பார்க்கின்சன் நோய் மற்றும் அல்சைமர் போன்ற மூளை நோய்களுடன் தொடர்புடையதாங்க. அறிவாற்றல் வீழ்ச்சியையும் தடுப்பதில் இது உறுதியாக இருக்கிறதுனால இந்த தேயிலை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தையும் தடுக்கும். ஆக்சிஜனேற்றங்களையும் நிறைய கொண்டு இருக்கிறதுனால ஆரோக்கியமான செல்களை இது சேதப்படுத்துதாங்க. தேநீரில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் பார்த்திங்கன்னா மாசுபாடு மற்றும் பிற காரணிகளால் ஏற்படும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களை நீக்குதாங்க. இது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தையும் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜனேற்ற அழுத்தம் டிமென்சியா மற்றும் மனசோர்வை தடுப்பதுடன் இது மற்ற ஒரு நல்ல பண்புகளையும் செய்கிறதுனால இது உடம்புக்கு நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பார்த்திங்கன்னா மனநல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நச்சு கிருமிகளிடமிருந்து உடலை சுத்தப்படுத்தவும் இது பயன்படுத்தப்பட்டு வருதுங்க. தேநீர் அருந்துவது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தவும் மற்றும் 2வது வகை நீரிழிவு போன்ற நோய்களை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் இந்த க்ரீன் டீ உதவுதாங்க. இந்த பிளாக் டீ பார்த்திங்கன்னா இரத்த சர்க்கரை அளவை குறைக்கும் அப்படின்னு நம்மளுடைய ஆய்விலே நிரூபிச்சிருக்காங்க. தேநீரில் உள்ள பாலிஃபினால்களின் ஆரோக்கிய நலன்களும் நிறைய இருக்குது. இது பார்த்திங்கன்னா பாலிஃபினால்கள் அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற சக்திகளை கொண்டு இருக்காங்க. இந்த தேநீர் பார்த்திங்கன்னா செரிமானத்தை சீராக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் குமற்றல் மற்றும் வயிற்றுப்போக்கு வரையிலான பல பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கவும் இது உதவுதுங்க. இஞ்சி தேநீர் என்பது ஒரு மூலிகை தேநீராகும். இது பார்த்திங்கன்னா நீண்ட காலமாக வயிற்று வலிக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருந்துகிட்டே வருது. தேநீரில் அதிக டேனின்கள் உள்ளது. அவை குடல் அலர்ஜியை குறைக்கவும் வயிற்று பிடிப்பை தணிக்கவும் எரிச்சல் கொண்ட குடல் நோய்களுக்கு
அறிகுறி இருந்தால் இந்த டீ குடிச்சிட்டு வந்தால் ஒரு நல்ல பலன் அளிக்கும். நன்றி.